ஃபர்ஸ்ட் வந்து வெற்றி பயணம் திட்டமே. ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மதிப்புமிகு மகளிர் திட்டம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோர்ட் அஞ்சலி அம்மாள் அதிவிரைவு பெண்கள் நீதிமன்றம் வந்து பார்த்தோம். ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா அண்ணன் சி திட்டம்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ராணி வேல் நாச்சியார் படைன்னு சொல்லி அதை பார்த்தோம். வருங்கால அரசு அதிகாரிகளையும் மனமர வருகை இருக்கு. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தோட டாப் 10 இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ், அதாவது டாப் 10 முக்கியமான திட்டத்தை தான் பார்க்க போறோம். நேற்று எலெக்ஷன் ரிசல்ட் வந்த உடனே நிறைய பேருக்கு நிறைய டவுட். சார் இப்ப டிஎன்பிசில 2021 2025 வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி காலத்தில் போட்ட ஸ்கீம்ஸ் நம்ம படிக்கணுமா படிக்க கூடாதா, இது முன்னாடி அதிமுக பீரியட்ல போட்ட திட்டங்கள் வந்து நம்ம படிக்கணுமா படிக்க கூடாதா, டிஎன்பிசி எல்லாம் தான் சார் கொஸ்டின் எடுப்பாங்க. ஒண்ணுமே புரியவே இல்லை. இப்ப வந்து தாவேக்கா வந்து விஜய் அவர்கள் வந்து ஜெயிச்சிருக்காங்க, எதை சார் படிக்கிறது எதை சார் விடுறது ஒண்ணுமே புரியல, ஒரு குழப்பமா இருக்கு. அது என்ன ஒண்ணு சொல்லுங்க சார் சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ நீட் அண்ட் கிளியரா சொல்ற நோட் பண்ணிக்கோங்க. டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் ஸ்கீம்ஸ் வந்து எல்லாம் அதிகமா கேட்பாங்க அப்படின்னா யார் வந்து ஆளுங்கட்சியா இருக்காங்களோ, யார் வந்து ரூலிங் பார்ட்டியா இருக்காங்களோ அவங்க செயல்படுத்தக்கூடிய அவங்க அமல்படுத்தக்கூடிய திட்டத்தை தான் கேட்பாங்க. புரியுதாங்க? யார் வந்து ரூலிங் பார்ட்டியா யார் வந்து ஆளுங்கட்சியா இருக்காங்களோ அவங்க செயல்படுத்தக்கூடிய அவங்க அமல்படுத்தக்கூடிய திட்டத்துக்கு தான் டிஎன்பிசி குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 எக்ஸாம்ஸ்ல கேள்விகள் இடம்பெறும். அப்போ வந்து ஏடிஎம்கே டிஎம்கே பீரியட்ல போட்ட ஸ்கீம்ஸ் வந்து கொஸ்டின் வராதா? வரும், வராமலும் போகலாம். ஆனா ஆளுங்கட்சி போடக்கூடிய ஸ்கீம்ஸ் வந்து உறுதியான கொஸ்டின்ஸ் வரும். 99% வந்து கொஸ்டின் கன்ஃபார்ம் வரும். ஸோ நம்ம அதையும் படிப்போம். அதுக்கு முன்னாடி இப்ப தமிழக வெற்றி கழகத்துல இருக்க முக்கியமான டாப் 10 ஸ்கீம்ஸ் வந்து பாத்துருவோம். நிறைய இருக்கு. அதில் நான் முக்கியமான ஒரு 10 எடுத்து வந்து இது பார்ட் 1 வீடியோ சொல்லிட்டு நான் அப்லோட் பண்றேன். யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ புரியுதா ஸ்கீம்ஸ் வந்து என்ன பண்றாங்க டிஎன்பிசி. நம்ம இது வந்து நானா சொல்லல, டிஎன்பிசி கேட்டக்கூடிய ஸ்கீம்ஸ் எடுத்து பாக்குறோம். லாஸ்ட் 2-3 வருஷமா அவங்களோட ஸ்கீம்ஸ் எடுத்து பார்க்கும்போது, அதாவது இந்த ஸ்கீம்ல இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறான்னு பார்க்கும்போது ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய போன வாட்டி யார் ஆளுங்கட்சியா இருந்தாங்க? திமுக, ஓகே, டிஎம்கே இருந்தாங்க. அப்போ அவங்க ரூலிங் பார்ட்டியா இருக்கும்போது அவங்க என்னென்ன திட்டத்தெல்லாம் கொண்டு வந்தாங்களோ அதுல இருந்தா நம்ம டிஎன்பிசில கொஸ்டின்ல கேட்டாங்க. அப்ப இப்ப யார் வந்து நமக்கு ரூலிங் பார்ட்டி? தாவேகா, டிவிகே வந்து வந்திருக்காங்க. அப்ப அவங்க வந்து என்ன தேர்தல் அறிக்கையில விட்டுருக்காங்க. அதுல கூட முக்கியமான ஸ்கீம்ஸ் எல்லாம் இப்பயே பார்த்து வச்சோம்னா வேலை முடியும். ஸோ இதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. ஒரே டைம்ல ஒட்டுமொத்தமா பார்க்க வேணாம். ஸோ கொஞ்சமா பிரிச்சு பார்ப்போம். ஸோ இந்த வீடியோல டாப் 10 இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ரெடியா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துனா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வெற்றி பயணம் திட்டம். ஓகேவா? என்ன திட்டம்? வெற்றி பயணம் திட்டம். இது முன்னாடி இது என்ன பேர்ல இருந்துச்சு அப்படின்னா விடில் பயண திட்டம்னு இருந்துச்சு. விடில் பயண திட்டம்னா என்னது? பெண்கள் வந்து இலவச பேருந்துகளை வந்து பயணம் செய்யலாம். ஓகே, பெண்கள் வந்து இலவசமா பேருந்துகளை பயணம் பண்ணக்கூடிய திட்டத்துக்கு பேர் என்னது? விடில் பயண திட்டம். இப்ப அதுக்கான புது பேர் என்னப்பா? உங்களதான் கேட்கறதுக்கான புது பேர் என்ன? வெற்றி பயணம் திட்டம். சோ பெண்கள் வந்து இலவசமா பேருந்துகளை பயணம் பண்ணக்கூடிய பேருக்கு என்னன்னா இந்த வெற்றி பயணம் திட்டம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பேருந்துகள் அது மட்டும் தான் வந்து பயணிக்க முடியும். சோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதை கவனிங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதேதான், பெண்கள் வந்து பயணம்கான கட்டணமின்றி பயணிக்கலாம் சொல்லியிருப்பாங்க. அதாவது ஃப்ரீ டிராவல் ஃபார் உமன் இன் ஆல் கவர்மெண்ட் பஸ்ஸஸ். ஃபர்ஸ்ட் விஷயமா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எல்லா பஸ்லயும் போலாங்க. ஒரு குறிப்பிட்ட பஸ் தான் கிடையாது, நீங்க எந்த பஸ்ல வேணாலும் டிராவல் பண்ணலாம். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோட எந்த பஸ்ல வேணாலும் நீங்க வந்து டிராவல் பண்ணலாம். ஸோ ஒரு மாவட்டத்துல இருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு நீங்க டிராவல் பண்ணலாம். தமிழ்நாட்டுக்கு உட்பட்டு ஒரு மாவட்டத்துல இருந்து எந்த மாவட்டத்துல நீங்க வந்து டிராவல் பண்ணலாம் பஸ்ல. பெண்களுக்கு மட்டும் தான் இவங்க சொல்லியிருக்காங்க, ஆண்களுக்கு கிடையாது. ஆண்களுக்கு வந்து அதிமுக சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஆண்களும் வந்து இலவசமா பேருந்துல பயணம் பண்ணலாம் சொல்லிட்டு அதிமுக சொன்னான்னு நினைக்கிறாங்க. நினைக்கிறேன் அவங்க வந்து வரல. சரியா? ஸோ இவங்களும் என்ன சொல்லியிருக்காங்க, தாவேகாவங்களும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பெண்களுக்கு மட்டும்தான் வந்து இலவச பேருந்து பயணம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன, எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எந்த பஸ் வேணாலும் டிராவல் பண்ணலாம். தமிழ்நாட்டுக்கு உட்பட்டு எந்த மாவட்டம்லாம் நீங்க வந்து பயணிக்கலாம். சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எந்த மாவட்டம்லாம் நீங்க வந்து பயணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ வேற என்ன பார்க்கணும் அப்படின்னா அனைத்து அரசு பேருந்துகளும் வந்து கட்டணம் இல்லாம பயணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. எந்த தமிழ்நாட்டுல எந்த மூலை முறைக்கும் நீங்க பயணிக்கலாம். டிராவல் ஃப்ரம் எனி கார்னர் ஆஃப் தமிழ்நாடு டு எனி டெஸ்டினேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த மாவட்டத்திலும் நீங்க போகலாம். ஓகே, எல்லா பஸ்லயும் நீங்க போலான்றாங்க. ஏன் வந்து நாங்க எல்லா பஸ்லயும் கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்றாங்க. டைம் வந்து வேஸ்ட் ஆகுது. ஒயிட் போர்டுக்காக நம்ம நின்றுட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா டைம் வந்து வேஸ்ட் ஆகுது. என்னதான் ஃப்ரீ கொடுத்தாலும் ஒரு ஒயிட் போர்டு மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னொரு ஒயிட் போர்டு வரதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணி நான் அங்கேயே இருக்கோம். அதனால எந்த பஸ்ல வேணாலும் டிராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்றாங்க. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள். வெற்றி பயணம் திட்டம் என்னது? பெண்களுக்கான பேருந்துகளை இலவச பயணத்துக்கான திட்டம் தான் இது. இது முன்னாடி என்ன பேர்ல இருந்துச்சு? விடில் பயண திட்டம்னு சொல்லி இருந்துச்சு. அதுல ஒயிட் போர்டு மட்டும் தான் டிராவல் பண்ண முடியும். இவங்க என்ன பண்ணிருக்காங்க, எந்த பஸ்ல வேணாலும் போகலாம். தமிழ்நாடு கவர்மெண்டோட எந்த பஸ்ல வேணாலும் நீங்க வந்து டிராவல் பண்ணலாம் சொல்றாங்க. மாவட்டத்து டு மாவட்டம் எந்த மாவட்டம் நம்ம தமிழ்நாட்டுக்கு உட்பட்டு எங்க வேணாலும் நீங்க டிராவல் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்றாங்க, பேருந்துக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ வேற என்ன பார்க்கணும் அப்படின்னா வேற எதுவும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்காது. ஸோ நமக்கு ஒரு குட்டியா பாயிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. திட்டம் பார்த்து அப்படின்னா வெற்றி பயண திட்டம், பெண்கள் கட்டணமின்றி பயணிக்கக்கூடிய திட்டம், அனைத்து அரசு பேருந்துகளும் வந்து பயணம் செய்யலாம், பாதுகாப்பான சுதந்திரமான பயணம் சொல்லியிருக்காங்க. இது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட். அதாவது சேஃப்டி, ஃப்ரீ அண்ட் கன்வீனியன்ட் டிராவல் சொல்லியிருப்பாங்க. ஓகே, எழுதி இருக்கு பாருங்க. சேஃப், ஃப்ரீ அண்ட் ஈஸி ஜேர்னி ஃபார் உமன்ஸ் ஃபார்
கமிட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்டா இருக்கு. அதாவது பஸ்ல டிராவல் பண்றாங்க. இப்போ சிலர்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஓசி பஸ் சொல்லி கூட சொல்லியிருப்பாங்க. போன ஆட்சி காலத்துல ஓசி பஸ் சொல்லி கூட ஒரு சர்ச்சையாச்சு. ஓகேவா? அதான் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பெண்களின் பாதுகாப்பான சுதந்திரமான சுலபமான பயண உரிமைக்கான உறுதி செய்வோம் சொல்றாங்க. ஓகே, அது வந்து எக்ஸ்ட்ரா வந்து சொல்லியிருக்காங்க. சில எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியமானது. சேஃப்டி ஃப்ரீ வந்து இந்த இது, அப்புறம் அந்த டைம் சேவ் பண்ணலாம் முக்கியமானது. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ரெண்டாவது ஸ்கீம் போயிடலாமா? ரெண்டாவது திட்டம் என்ன அப்படின்னா மதிப்புமிகு மகளிர் திட்டம். ஓகேவா? மதிப்புமிகு மகளிர் திட்டம் இது போன ஆட்சி காலத்துல என்ன பேர்ல இருந்துச்சு? பெண்களுக்கான உரிமை தொகை. ஓகேவா? மகளிர் உரிமை தொகைன்ற பேர்ல வந்து கொடுத்துட்டு வந்தாங்க. மாசம் மாசம் என்ன பண்ணாங்க? 1000 ரூபாய் வந்து கொடுப்பாங்க. கரெக்டா ஒவ்வொரு மாசமும் 1000 ரூபாய் வந்து கொடுப்பாங்க அந்த ஸ்கீம்ல. இவங்க என்ன பண்ணிருக்காங்க? எக்ஸ்ட்ரா என்ன பண்ணிருக்காங்க சொல்லிட்டு பாத்துலாமா? சோ கவனிங்க. சோ திட்டத்துக்கான பேர் என்னது? மதிப்புமிகு மகளிர் திட்டம். மதிப்புமிகு மகளிர் திட்டம் எவ்வளவு வந்து கொடுக்க போறாங்க? மாசம் 2500 ரூபாய் கொடுக்க போறாங்க. யார் யார் கொடுக்க போறாங்க அப்படின்னா 60 வயசு வரைக்கும் கொடுக்க போறாங்க. ஓகேவா? முக்கியமான பாயிண்ட் 60 வயசு. இதான் வந்து டிஎன்பிஎஸ்சில கொஸ்டின்ல கேட்பாங்க. ஓகேவா? எத்தனை வயசு வரைக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 60 வயசு வரைக்கும். எவ்வளவு கொடுக்க போறாங்க? மாசம் 2500 ரூபாய். ஓகேவா? 2500 ரூபாய் அனைத்து மகளிர்களுக்கும். ஓகே, ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும், அனைத்து குடும்ப தலைவிக்கும் வந்து கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க 2500 ரூபாய். ஆனா இதுல வந்து ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிருக்காங்க. யாருக்கு வந்து இது போகாது அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்க்கு, குறிப்பா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் வந்து செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ 60 வயசு வரைக்கும் 2500 ரூபாய் வந்து ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் கொடுக்க போறாங்க. ஆனா இது யாருக்கு மட்டும் போய் சேராது அப்படின்னா இவங்களுக்கு மட்டும் கிடையாது. மாநில மற்றும் மத்திய அரசுல வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு மட்டும் இது வந்து கிடையாது. ஓகேவா? சோ அதான் சொல்லிப்பாங்க பாருங்க. ஃபேமிலிஸ் ஆஃப் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஆர் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் திஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்ப இந்த பேர் என்னது? ஸ்கீம்ஸ்க்கான பேர் என்னதுப்பா? மதிப்புமிகு மகளிர் திட்டம். மாசம் 2500 ரூபாய் கொடுக்க போறாங்க. எத்தனை வயசு வரைக்கும்? 60 வயசு வரைக்கும். யாருக்கு அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது? யாருக்கு அது செல்லுபடி ஆகாது? இந்த திட்டம் மத்திய அரசு, மாநில அரசுல வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு இந்த திட்டம் வந்து செல்லுபடி ஆகாது. சரியா? சோ வேற என்ன பார்க்கணும் இதுல? சோ இதை வந்து அந்த இதுல கொடுத்துருப்பாங்க. குடும்பத்தின் தினசரி வேலைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். அதேதான் போன ஆட்சி காலத்துல சொன்ன அதே ரீசன்ஸ் தான் இருக்கும்போது அமௌண்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா பண்ணிருக்காங்க. சோ ஒரு ஷார்ட் கட்டா பார்க்கணும் அப்படின்னா மாசம் 2500 ரூபாய் குடும்ப தலைவி எல்லாருமே கொடுக்க போறாங்க. 60 வயசு வரைக்கும். அரசு ஊழியர்கள் குடும்பத்துக்கு தவிர அவங்க மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்ப மூணாவது ஸ்கீம். இப்ப 2 ஸ்கீம் பார்த்துருக்கோம். ஒன்னு வெற்றி பயணம் திட்டம், இன்னொன்னு மதிப்புமிகு மகளிர் திட்டம். ஓகேவா? மதிப்புமிகு மகளிர் திட்டம் சொல்லி பார்த்துருக்கோம். இப்ப மூணாவது ஸ்கீம். சோ நெக்ஸ்ட் ஸ்கீம் பாருங்க. அஞ்சலை அம்மாள் அதிவிரைவு பெண்கள் நீதிமன்றம். ரொம்ப முக்கியமான ஸ்கீம். இங்கிலீஷ் என்ன சொல்றாங்க பாருங்க? அஞ்சலை அம்மாள் ஃபாஸ்ட் ட்ராக் உமன்ஸ் கோர்ட்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்துக்கான நோக்கம் பாத்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு எதிராக குற்ற வழக்குகளை விசாரித்து விரைவாக நீதி வழங்க வேண்டும் அப்படின்றத இந்த கோர்ட் வந்து கொண்டு வராங்க. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா பள்ளி படிக்கூட மாணவிகளா இருக்கட்டும், கல்லூரி படிக்கூட மாணவிகளா இருக்கட்டும், வேலைக்கு போயிட்டு வர பெண்களா இருக்கட்டும், நிறைய பிரச்சனைகளை, நிறைய இன்னல்களை சந்திக்கிறாங்க. ஓகேவா? சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பெண்மணிக்கு ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனைக்கு அந்த பெண்கள் தான் காரணம் சொல்லிட்டு பழி தூக்கி அவங்க மேல போடுறாங்க. சோ இது மாதிரி நிறைய விஷயம் வந்து நடந்துட்டு வருது. சோ அதான் சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த அநீதி ஏற்படுது அப்படின்னா, ஒரு பெண்மணிக்கு ஒரு பிரச்சனை நடக்குது, அங்க அநீதி ஏற்படுது அப்படின்னா அவங்க கோர்ட்டுக்கு போனா அந்த அது டிலே ஆயிடுது. அந்த நீதி கிடைக்கிறதுக்கு அவங்க வந்து டிலே ஆகுது. அதான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நீதி வந்து உடனடியா கிடைக்கணும், ஃபாஸ்டா கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த கோர்ட் வந்து கொண்டு வரதா சொல்றாங்க. ஓகேவா? சோ அஞ்சலை அம்மாள் அதிவிரைவு பெண்கள் நீதிமன்றம் என்ன சொல்றாங்க? பெண்களுக்கு எதிராக குற்ற வழக்குகளை விசாரித்து விரைவாக நீதி வழங்க வேண்டும். ஓகேவா? ஃபாஸ்டா சீக்கிரமா வந்து பண்ணணும்னு சொல்றாங்க. அதான் திட்டத்துக்கான முக்கியமான நோக்கம். ஓகேவா? சோ அதுக்கான பெனிஃபிட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான கீ பாயிண்ட் பாத்தீங்கன்னா இதான் டிஎன்பிஎஸ்சில கண்டிப்பா கேட்பாங்க. டிஎன்பிஎஸ்சில கண்டிப்பா இதான் கேட்பாங்க. என்னென்ன சொல்லிருக்காங்க பாருங்க? விரைவான விசாரணை, விரைவான தீர்ப்பு. விசாரிக்கிறது ஃபாஸ்டா விசாரிக்கணும், தீர்ப்பு வந்து சீக்கிரமா சொல்றாங்க. சோ நோ கேஸ் பேக்லாக். ஓகே, நிலுவையில் இல்லாத நீதிமன்றம் மற்றும் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் நீதி, அந்த ஜஸ்டிஸ் வந்து நிலைநாட்டும், பெண்களுக்கான ஜஸ்டிஸ் வந்து நிலைநாட்டணும்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ வழக்குகள் எதுவும் நிலுவையில் இல்லாத நிலையில் உருவாக்கி விசாரணை முறையாக நடத்தப்பட்டு தீர்ப்பு விரைவாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அஞ்சலை அம்மாள் அதிவிரைவு பெண்கள் நீதிமன்றம் நமக்கு என்ன ஞாபகம்? சீக்கிரமா குயிக்கா வந்து அந்த ஜஸ்டிஸ் வந்து நமக்கு கிடைக்கணும், பெண்கள் நடக்கக்கூடிய அநீதிகள் வந்து அந்த நீதி வந்து சீக்கிரமா கிடைக்கணும்னு சொல்றாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கேஸ்க்கான இதையும் சொல்றாங்க பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து புகார் வந்து பதிவு செய்யணும். சோ விரைவான விசாரணை வந்து நடத்துவாங்க. விரைவான விசாரணையை முடித்தல், விசாரணையை சீக்கிரமா பண்ணணும், அது சீக்கிரமா முடிச்சு வைக்கணும். சோ அதோட தீர்ப்பு சீக்கிரமா வரணும்னு சொல்றாங்க. ஓகே, சோ பெண்களுக்கு எதிரான குற்றங்களை விரைவான நீதி வந்து கிடைக்கணும்னு சொல்றாங்க. சிறப்பு நீதிமன்றங்கள் மூலம் வழக்குகள் விரைவாக தீர்க்கப்படும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பெண்கள் உரிமை, பாதுகாப்பு மற்றும் மரியாதை உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான பாயிண்ட் சொல்றாங்க. கூற்று காரணம்ல இந்த கேள்வி கேட்கறது நிறைய சான்ஸ் இருக்கு. சோ இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, சோ என்ன பார்த்திருக்கோம்?
மாண்புமிகு மகளிர் திட்டம், அப்புறம் வெற்றி பயண திட்டம். இப்ப வந்து மூணாவது என்ன பார்த்திருக்கோம், அஞ்சலை அம்மாள் அதிவிரைவு பெண்கள் நீதிமன்றம் பார்த்திருக்கோம். இப்ப ஃபோர்த் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அண்ணன் சீர்திட்டம். ஓகேவா, அண்ணன் சீர்திட்டம் சொல்லிட்டு இந்த திட்டத்தை பத்தி பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிள்ங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள். 8 கிராம், அதாவது 1 பவுன் வந்து தங்க நகையும் ஒரு பட்டு சேலையும் வந்து கொடுக்க போறாங்க. ஓகேவா, இந்த திட்டத்துக்கான நோக்கம் என்ன அப்படின்னா அண்ணன் சீர்திட்டம்ன்றதுக்கு 8 கிராம் தங்கத்தையும் 1 பவுன், அதாவது 1 பவுன் தங்கத்தையும் தரமான ஒரு பட்டு சேலையும் கொடுக்க போறாங்க. ஓகே, அதான் என்ன சொல்லிப்பாங்க அப்படின்னா நம் தங்கைகள் திருமணத்திற்கு 8 கிராம் தங்கமும் தரமான பட்டு சேலையும் தாய் வீட்டு அண்ணன் சீராக அளிக்கப்படும். ஓகே, அப்படின்னு சொல்றாங்க. இதான் திட்டத்துக்கான நோக்கம். ஸோ சிம்பிளா என்ன கேட்பாங்க, எவ்வளவு வந்து கோல்டு கொடுக்க போறாங்க, சில்வர் கொடுக்க போறாங்க, என்ன கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ 8 கிராம் ஒரு சவரன். ஓகே, 8 கிராம் சொல்லிட்டு ஒரு சவரன் வந்து கொடுக்க போறாங்க. தரமான பட்டு சேலை, குவாலிட்டி சில்க் சாரி வந்து கொடுக்க போறாங்க. தாய் வீட்டுல இருந்து அண்ணன் சீராக வழங்கப்படும். தாய் வீட்டுல இருந்து அண்ணன் சீராக வழங்கப்படும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ திட்டத்தின் அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப பெருசா இருக்காது. பெண்கள் திருமணத்துக்கு ஆதரவு. பெண்கள் திருமணம் பண்றாங்கன்னா கொஞ்சம் பண பிரச்சனை இருக்கும்ல, அந்த எக்கனாமிக்ல அந்த இது வந்து போகணும்னு சொல்லிட்டு அதை பத்தி சொல்றாங்க. குடும்ப பாசத்தை வலியுறுத்தல், குடும்ப பாசத்தை வலியுறுத்தல் ஸ்ட்ரென்த் பண்றதுன்னு சொல்றாங்க. பெண்களின் மரியாதை மற்றும் பாதுகாப்பு, சமூக ஒற்றுமை மற்றும் மகிழ்ச்சியான வளர்த்தல். எல்லாம் கொஞ்சம் சிம்பிளா தான் இருக்கு. ஸோ ஜஸ்ட் இந்த திட்டம் என்னது, அண்ணன் சீர்திட்டம் அப்படின்னா தங்கம் வந்து கொடுக்க போறாங்க, ஒரு பட்டு சேலை வந்து கொடுப்பாங்க. ஓகேவா, ஸோ வேற எதுவும் பெருசா இல்லை. அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா தாய்மாமன் தங்க மோதிர திட்டம். எனது தாய்மாமன் தங்க மோதிர திட்டம். இது யாருக்கான ஸ்கீம் அப்படின்னா குழந்தைகளுக்கான ஸ்கீம். என்ன ஸ்கீம், குழந்தைகளுக்கான ஸ்கீம். என்ன பண்ண போறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு தங்க மோதிரத்தை வந்து கொடுக்க போறாங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து. ஓகேவா, அரசு சார்பா ஒரு தங்க மோதிரத்தை கொடுக்க போறாங்க குழந்தைகளுக்கு. அது மட்டும் கிடையாது, ஒரு வந்து வெல்கம் கிட் கொடுக்க போறாங்க. என்னது, ஒரு வெல்கம் கிட், அந்த பேபி வெல்கம் கிட்னு சொல்றாங்க. அதுல நிறைய ஐட்டம் வந்து வச்சிருக்காங்க, ஒரு 7-8 ஐட்டம் இருக்கு. அதையும் பார்த்துருவோம். ஓகே, இது ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஏற்கனவே கொடுக்கறது தான், அந்த கிட்டு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா கொடுத்தாங்க. கவனிங்க, தமிழ்நாட்டில் பிறக்கும் குழந்தைகள் வரவேற்கும் திட்டம் தான் இந்த தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் அரசாங்கத்தின் அங்கீகாரமாக ஒரு தங்க மோதிரம் வழங்கப்படும். கூடவே ஒரு பேபி வெல்கம் கிட் வழங்கப்படும் சொல்றாங்கல்ல. இந்த பேபி வெல்கம் கிட்ல தான் இவ்வளவு பொருள் வந்து கொடுக்க போறாங்க. ஓகே, ரொம்ப முக்கியமான ஃபர்ஸ்ட் என்னன்னா ஊட்டச்சத்து பொருட்கள் கொடுக்க போறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஊட்டச்சத்து. ஓகே, நியூட்ரிஷன் வந்து கொடுக்க போறாங்க. அப்புறம் வந்து பேபி கிளாத்திங், குவாலிட்டி பேபி சோப்பு, பேபி ஆயில், பேபி பவுடரு, அப்புறம் மஸ்கிட்டோ நெட் கொசுவலை கொடுக்க போறாங்க. அப்புறம் வந்து பொம்மைகள் வந்து, அப்புறம் நாப்கின், டைப்பர்னு சொல்லிட்டு இத்தனை ஐட்டம் வந்து அந்த பேபி வெல்கம் கிட்ல கொடுக்க போறாங்க. ஓகே, அப்ப தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்துல தங்க மோதிரமும் கொடுப்பாங்க, கூட வந்து ஒரு பேபி வெல்கம் கிட்னு சொல்லிட்டு இத்தனை ஐட்டம் வந்து கொடுக்க போறதா சொல்றாங்க. ஓகேவா, ஸோ இது மூலயமா வந்து தாயின் நலன் மற்றும் குடும்பத்தின் மகிழ்ச்சி இருக்குமா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புதிய குழந்தைக்கும் தங்க மோதிரம் அளிப்பாங்க. அரசாங்க சார்பாக இந்த வெல்கம் கிட் கொடுப்பாங்க. ஓகேவா, ஸோ இது மூலயமா பிறந்த குழந்தை நலன் பாதுகாக்கப்படும். தாய் மற்றும் குழந்தை மருத்துவ பராமரிப்பு வலுப்படுத்தும். குடும்பங்களுக்கு ஆதரவு மற்றும் ஊக்கம் அளித்தல். அப்புறம் குழந்தைகள் ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்தை மேம்படுத்தல். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தான் நம்ம எக்ஸாம் மெட்டல் ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ குழந்தைகள் ஆரோக்கியம், தாய் மற்றும் குழந்தையோட மருத்துவ பராமரிப்பு, புதிய குழந்தையோட நலன் பாதுகாத்தல், குடும்ப ஆதரவு. இது இந்த பாயிண்ட், இந்த 3 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் இதுதான் ரொம்ப 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 முக்கியமானது. ஓகேவா, இந்த ஸ்கீம் என்ன அப்படின்னா ராணி வேலுநாச்சியார் படை. ராணி வேலுநாச்சியார் படை. இப்ப மேல உங்களுக்கு டவுட் வந்துருக்கும், ஏன் சார் நீதிமன்றங்களை வந்து பெண்களுக்கு எதிராக வந்து பண்றக்கூடிய அந்த அஞ்சலை அம்மாள் அதிவிரைவு பெண்கள் நீதிமன்றத்துல ஏன் அதை முன்னாடியே தடுத்து நிறுத்த மாட்டாங்க, அதுக்கு எதுவும் ஸ்கீம் இல்லை அப்படின்னா இது அதுக்கான ஸ்கீம் தான். ஓகேவா, பிரச்சனை வராம தடுக்கிறதுக்காக, பெண்கள் நடக்கூடிய அந்த இன்னல்களை தடுக்கிறதுக்காக கொண்டு வந்த ஸ்கீம் தான் ராணி வேலுநாச்சியார் படை. ராணி வேலுநாச்சியார் படையில ஒரு 500 குழுக்களை வந்து நியமிக்க போறாங்க. பேருல 500 குழுக்களை வந்து நியமிக்க போறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து நார்மல் ட்ரெஸ் தான் இருப்பாங்க. காக்கி ட்ரெஸ்ல இந்த போலீஸ் உடையில இருக்க மாட்டாங்க. நார்மல் ட்ரெஸ் வந்து மாதிரி போட்டிருப்பாங்க. நார்மல் ட்ரெஸ்ல ஒரு பாடி கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஒரு பாடி கேமரா ஃபிக்ஸ் பண்ணி ரோந்து பணியில ஈடுபடுவாங்க. 500 குழுக்கள். ஓகேவா, 500 குழுக்கள் வந்து என்ன பண்ண போறாங்க, இந்த மாதிரி நார்மலா ட்ரெஸ் போட்டுட்டு பெண்கள் பாதுகாப்புக்காக, பெண்களோட அந்த உரிமைக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரெஸ் போட்டு பாடி கேமரா அணைஞ்சிக்கிட்டு அங்கங்க வந்து ரோடு பணியில இருக்க போறாங்க. 500 பேர் இல்ல, 500 குழுக்கள். ஓகே, 500 கேங் மாதிரி. சரிங்களா, இது என்ன நல்லா பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றா பாருங்க, பெண்களுக்கு எதிரான குற்றமே இல்லை என்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்பதை இந்த அடிப்படை நோக்கம். அது இங்கிலீஷ் என்ன சொல்றாங்கன்னா 0 டாலரன்ஸ் ஃபார் கிரைம் அகைன்ஸ்ட் உமன் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா, அது பெண்களுக்கு எதிராக குற்றமே இல்லை என்ற நிலையை உருவாக்க வேண்டும்காக தான் இந்த திட்டத்தை கொண்டு வராங்க. என்னது, வேலுநாச்சியார் படை அப்படின்னு திட்டம், வேலுநாச்சியார் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்கிலீஷ் என்ன சொல்றாங்கன்னா 0 டாலரன்ஸ் ஃபார் கிரைம் அகைன்ஸ்ட் உமன். ஓகே, அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, இந்த மாதிரி நார்மல் ட்ரெஸ் போட்டு பாடி கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அதான் சொல்லுவாங்க பாருங்க.
ஓகேவா? இது ஆல்ரெடி நம்ம சொன்னதான். பெண் பாதுகாப்பு உறுதி செய்யும் வகையில் ராணி வேலுநாச்சியார் படை ஏற்படுத்தப்படும். அது ஆல்ரெடி சொன்னதான். சோ சாதாரண உடையில் இருக்கின்ற இந்த படையில் சேர்ந்த பெண்கள் ஆங்காங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார். நார்மல் ட்ரெஸ் போட்டு காக்கி சட்டெல்லாம் போட மாட்டாங்க. சோ அவங்க வந்து பாடி கேமரா வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? பாடி கேம் உடன் கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார். ஓகே, பாடி கேமரா அணிஞ்சிக்கிட்டு அங்கங்க பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனை, ஆண்கள் ஏதாவது பண்றாங்க அப்படின்னா அந்த டைம்ல இவங்க போயிட்டு பண்ணிட்டு இங்க இருந்து கண்ட்ரோல் ரூம் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. அந்த மாதிரி கான்செப்ட் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ராணி வேலுநாச்சியார் போர்ஸ் அப்படின்னா நம்ம என்ன அர்த்தம்? பெண்களை பாதுகாக்கக்கூடிய ஒண்ணு. அதுல எத்தனை பேரு? 500 குழுக்கள் வந்து அமைக்க போறாங்க. பாடி கேமரா அணிஞ்சிருப்பாங்க, நார்மல் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. ஓகேவா? சோ இது மூலமா என்னென்ன சொல்றாங்க பாருங்க. பில்ட் பப்ளிக் ட்ரஸ்ட் இன் உமன் சேஃப்டி. ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாடி கேம் என்ஷோர் டிரான்ஸ்பரண்ட் அக்கம்பிலிட்டின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆங்காங்கே கண்காணிப்பு மூலம் பாதுகாப்பு உறுதி, பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, அப்புறம் பாத்தீங்கன்னா முழுமையான மாநில அளவில் பாதுகாப்பு. தமிழ்நாடு ஃபுல்லா பெண்களுக்கு நிறைய பிரச்சனை வந்து குறைக்கணும், அதுக்கான விஷயம் தான் நல்லா பண்ண போதா சொல்லியிருக்காங்க. சரியா? சோ வேற என்ன பாக்குறோம் அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தொழில் அகராய்ச்சி வந்து பண்ண போறாங்க. அதோட ரொம்ப முக்கியமானது, மதுரையில இருந்து தமிழர் நாகரிக அருங்காட்சியகத்தை கொண்டு வர போறாங்க. மதுரையில தமிழர் நாகரிக அருங்காட்சியகம் வந்து உலக லெவல்ல, ஓகே, வேர்ல்டு லெவல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஹை குவாலிட்டி மியூசியம் வந்து கொண்டு வர போத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? என்ன சொல்றான் அப்படின்னா, வேர்ல்ட் கிளாஸ் மியூசியம் ஆஃப் இன்டர்நேஷனல் ஸ்டாண்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ் ஹிஸ்டரி, கல்ச்சர், ஆர்ட், சயின்ஸ் சொல்லிட்டு எல்லாமே ஒரே இடத்துல, தமிழரோட வரலாறு, பண்பாடு, கலை, அறிவியல் சொல்லிட்டு எல்லாத்தையும் இந்த அருங்காட்சியில கொண்டு வர போறாங்க. அது மட்டும் கிடையாது, இங்க வந்து ரிசர்ச், படிப்பு, எஜுகேஷன் மற்றும் ரிசர்ச்சும் பண்ணலாம்னு சொல்லி சொல்றாங்க. கல்வி, ஆராய்ச்சி மற்றும் பாரம்பரியான முக்கியமான மையமா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. உலக மக்களுக்கு தமிழர் நாகரிகத்தை எடுத்து சொல்லும் கௌரவமாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? சோ அப்ப மதுரையில என்ன வரப்போகுது? தமிழர் நாகரிக அருங்காட்சியகம், ஒரு மியூசியம் வந்து மதுரையில வரப்போகுது. எங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கானதான் முக்கியமானது சொல்லிட்டேன். சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பல்லாயிரம் ஆண்டு கால தமிழர் வரலாற்றை பறைசாற்றும் விதமாக சர்வதேச தரத்தில் தமிழர் நாகரிக அருங்காட்சியகம் மதுரை மேல் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ தமிழர் நாகரிக அருங்காட்சியகம் மதுரையில் வரப்போகுது. சோ அப்ப இந்த இது தொழில் அகலாராய்ச்சி பத்தி அப்படின்னா ஒரு 10 முக்கியமான இடத்துல வந்து செய்ய போறதா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை 10 இடத்தை இவங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, 10 முக்கியமான தலங்கள் எங்கன்னா, கீழடி, ஆதிச்சநல்லூர், கொடுமணல், மயிலாடும்பாறை, சிவகலை, அழகன்குளம், அரிகமேடு, சால்வன் குப்பம், அப்புறம் பாத்தீங்கன்னா காவிரிப்பட்டினம், பூம்புகார்னு சொல்லிட்டு இந்த 10 இடங்கள்ல வந்து என்ன பண்ண போறாங்க? அகலாராய்ச்சி வந்து மேற்கொள்ள போறாங்க. அது மட்டும் கிடையாது, யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமா வந்து கீழடியும் ஆதிச்சநல்லூரையும் அனௌன்ஸ்மெண்ட் பண்றதுக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வந்து எடுக்க போறதான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ கீழடி, ஆதிச்சநல்லூர் ஆகிய 2 தலங்களும் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாக மாற முயற்சிகளை மேற்கொள்ளும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது கூட கொஸ்டின் கேட்கலாம். சோ எந்த 2 தலங்களை பண்றதுக்காக கேட்கலாம் அப்படின்னா, கீழடி மற்றும் ஆதிச்சநல்லூர். எந்த 10 இடம் சொல்லிட்டு இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கீம்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்கூல் பசங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். தமிழரோட பாரம்பரியம், தமிழோட பெருமைகளை பத்தி சொல்றதுக்காக, அவங்க ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக டூர் மாதிரி கொண்டு வர போறாங்க. ஓகே, பள்ளி மாணவர்களுக்கு ஒரு டூர் மாதிரி அரேஞ்ச் பண்ணி கவர்மெண்ட் சைட்லேயே இந்த கீழடி, ஆதிச்சநல்லூர் சொல்லிட்டு இந்த முக்கியமான அகலாராய்ச்சி இடங்கள்ல வந்து ஸ்கூல் பசங்க வந்து கொண்டு வர போதா சொல்லியிருக்காங்க. சொன்னா என்ன சொல்றாங்க? எதிர்கால தலைமுறையின் நம் வரலாற்றை அறிந்து கொள்ளும் வகையில் அரசு செலவில் இத்தலங்களில் பள்ளி வாகனம் சுற்றுலா ஏற்பாடு செய்யப்படும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த பண்பாடு, மரபு சின்னங்கள் நம்ம பெருமை, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதுக்கப்புறம் இது சயின்டிபிக்கா அதை ரிசர்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அறிவியல் ஆழ்ந்த ஆய்வுகள் மூலம் தமிழர் நாகரிகத்தை பெருமையை உலகறிய செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ரொம்ப சிம்பிள். தொழில் வந்து எந்த இடத்துல பண்ண போறாங்க? தொழில் ஆராய்ச்சி 10 இடத்துல பண்ண போறாங்க. யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமா வந்து ஏதாவது உயர்த்ததுக்காக இவங்க வந்து செயல்பட போறாங்க. 2 விஷயம். ஒன்று வந்து கீழடி மற்றும் ஆதிச்சநல்லூர். அப்புறம் பள்ளி பசங்களுக்கு ஒரு டூர் மாதிரி கொண்டு வர போறாங்க. ஸோ வந்து அறிவியல் சார்ந்த ரிசர்ச் வந்து பண்ண போதா சொல்லியிருக்காங்க. மதுரையில மியூசியம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ வந்து அடுத்து வந்து போலீஸ்க்கு. ஸோ போலீஸ்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப 2 விஷயம் வந்து இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல காவலாளருக்கு அடிப்படை ஊதியமா இருக்கக்கூடிய 18,200 இருந்து 25,000 உயர்த்தப்படும் சொல்றாங்க. ஓகேவா? சோ பேசிக் சேலரி ஆஃப் போலீஸ் அதை எவ்வளவு இருந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க? 18,200 இருந்து 25,000 இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. ஓகேவா? சோ போலீஸ்க்கு வந்து 18,200 இருந்து 25,000 இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. இது ரொம்ப முக்கியமா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹை ஸ்ட்ரெஸ் டியூட்டிஸ், இந்த மன உடைச்சல் ஏற்படக்கூடிய சில பல டிபார்ட்மெண்ட் உள்ள அந்த போலீஸ்க்குள்ளேயே சப்டிவிஷனு, அதுல மன உளைச்சல் ஏற்படக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்க மாசம் 1000 ரூபாய் வந்து கொடுக்க போறாங்க. ஓகேவா? மன அழுத்தம் நிறைந்த பணிகளில் உள்ளோருக்கு 1000 ரூபாய் கூடுதல் பணிப்படியாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. Those who engage in high stress duties will be provided an additional allowance of 1,000 rupees per month. இந்த விஷயத்தை வந்து பண்ண போறாங்க. அப்போ 18,200 இருந்து 25,000 இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. 1000 ரூபாய் யாரு கொடுக்க போறாங்க? அந்த ஹை ஸ்ட்ரெஸ் டியூட்டிஸ்ல இருக்கவங்க கொடுக்க போறாங்க. அது மட்டும் கிடையாது, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, போலீஸ்ல ஒர்க் பண்ணும்போது நமக்கு வந்து நிறைய பிசிக்கல் வந்து டிஸ்டர்ப் வந்து இருக்கும். மன அழுத்தம், பிசிக்கல் டிஸ்டர்பன்ஸ் நிறைய இருக்கும். அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா,
போலீஸ் வெல்ஃபேர் ஹாஸ்பிட்டல், ஓகேவா, பிரத்யேகமான காவலர் நல்ல மருத்துவமனைகள் கொண்டு வர போறாங்க. எங்கெங்கன்னா ஒரு 7 இடத்துல கொண்டு வர போறாங்க. மதுரை, கோவை, திருச்சி, திருநெல்வேலி, சேலம், வேலூர்னு சொல்லிட்டு ஒரு 6 இடங்கள்ல கொண்டு வர போறாங்க. ஓகேவா, மதுரை, கோவை, திருச்சி, நெல்லை, சேலம், வேலூர்னு சொல்லிட்டு ஒரு 6 இடங்கள்ல முக்கியமான பிளேசஸ்ல போலீஸ்க்காகவே ஸ்பெஷலா, எப்படி போலீஸ்க்காகவே ஸ்பெஷலா வெல்ஃபேர் ஹாஸ்பிட்டல் கொண்டு வர போறாங்க. ஓகேவா, காவலர் நல்ல மருத்துவமனைகள் வந்து கொண்டு வர போறாங்க. இது ஒரு முக்கியமான ஸ்கீமா இருக்கு. அப்ப போலீஸ்னா நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? 18,200 25,000 இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்க போறாங்க, அடிஷனல் அலவன்ஸா அந்த ஹை ஸ்ட்ரெஸ் ஜாப்ல இருக்கவங்களுக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 6 இடங்கள் மதுரை, நெல்லை, கோவை, சேலம், திருச்சி, வேலூர் இந்த இடங்கள்ல ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல் ஃபார் போலீஸ் அவங்க வந்து கொண்டு வர போறாங்க. ஸோ பெண்களுக்கும் சில விஷயம் சொல்லியிருப்பாங்க, அது அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். சரியா? ஸோ இப்போ இந்த 2 விஷயம் வந்து போலீஸ்க்கு வந்து பார்த்துருக்கோம். ஸோ வேற என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த ஸ்கீம் சூப்பரான ஸ்கீம். இன்னும் 2 ஸ்கீம் தான் முடிச்சு. ஸோ இந்த ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா நமது ஊரில் நமக்கு வேலை வாய்ப்பு திட்டம். இந்த திட்டம் எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா பிரைவேட் ஜாப்ஸ்க்கு, அதாவது இந்த பிரைவேட் துறைகள் இருக்குல்ல, ஸோ பிரைவேட் ஜாப்ல 75%, ஓகேவா, 75% தமிழ்நாட்டுல கூடிய இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க 2 விஷயத்த வந்து இங்க பண்ண போறாங்க. கவர்மெண்ட் வந்து 2 விஷயத்த பண்ண போகுது. அது என்னென்ன விஷயம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 2.5%, அதாவது 2.5% வந்து மானியம் வந்து கொடுக்க போறாங்க. எதுலன்னா ஜிஎஸ்டில நமக்கு 2 இருக்கு. ஒன்னு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி, இன்னொரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி. அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஜிஎஸ்டில 2.5% வந்து மானியம் வந்து கொடுக்க போறாங்க. எப்போ அந்த பிரைவேட் கம்பெனி 75% ஆஃப் தமிழ்நாடு யூத், அதாவது தமிழ்நாடு இளைஞர்கள் வந்து வேலை வாய்ப்பு வைக்கும்போது, 75% தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களை பணியமர்த்தினால் இந்த ஜிஎஸ்டில 2.5% மானியம் வந்து கொடுக்க போறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி இருக்குல்ல, கரண்ட் பில், அந்த கரண்ட் பில்ல 5% வந்து மானியம் வந்து கொடுக்க போறாங்க. ஸோ 2.5 அது டபுள் பண்ணா 5%. ஸோ அப்போ 75, 2.5, 5%. இந்த ஸ்கீம்ஸ்க்கான பேர் என்னது? நமது ஊரில் நமக்கே வேலை வாய்ப்பு திட்டம். நம்ம ஊர்லயே, ஓகே, அந்த லோக்கல்லயே அந்த சரௌண்டிங்லயே நமக்கான வேலை வந்து பிரைவேட் துறையில கிடைக்கிறதுக்கான ஒரு வேலையா இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க? ஸோ பிரைவேட் கம்பெனிக்கு இந்த 2.5% மானியமும் 5% வந்து எலக்ட்ரிசிட்டியில வந்து சப்சிடி கொடுக்கும்போது ஸோ வேலை வாய்ப்புல கொஞ்சம் அதிகமா தமிழர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்னு சொல்லிட்டு இதை வந்து பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இது வந்து பார்க்கணும். அது மட்டும் கிடையாது, அரசு கொள்முதலில் முன்னுரிமை அளிக்கப்படும். அந்த பிரைவேட் கம்பெனிக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இது மூலமா வந்து நமக்கு உள்ளூர்வாசிகளுக்கு வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், தொழில் நிறுவனங்களுக்கு நிதி ஊக்கமளிக்கப்படும், அப்புறம் பார்த்தீங்கன்னா மாநிலத்தின் தொழில் வளர்ச்சி மற்றும் முதலீடு அதிகரிக்கும், பொருளாதார முன்னேற்றம் மற்றும் சமூக வளர்ச்சி சொல்லிட்டு இவ்வளவு விஷயம் வந்து வரணும். ஓகே, இதனால யார் வந்து பயனடைய போறா? 70% ஆஃப் தமிழ்நாடு இளைஞர்கள். ஓகே, அவங்க வந்து வேலை எடுக்கணும். இந்த திட்டத்துக்கான பேர் என்னப்பா? நமது ஊரில் நமக்கே வேலை வாய்ப்பு திட்டம். நல்லா தான் இருக்கு இந்த ஸ்கீம், சூப்பரா இருக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இளைஞர் பங்கேற்பில் நமது நல்லாட்சி. இந்த ஸ்கீம் பாத்தீங்க அப்படின்னா லோக்கல் பாடிஸ் இருக்குல்ல, நகராட்சி மற்றும் ஊராட்சியில மக்களோட, அதாவது கவர்மெண்டோட சேவைகள் வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது. இதன் மூலயமா 5 லட்சம் வேலை வாய்ப்பு உருவாக்க போறாங்க. 18,000 ரூபாய் சேலரியில, ஒவ்வொரு மாசமும் 18,000 ரூபாய் சேலரியில 5 லட்சம் வேலை வாய்ப்பு உருவாக்க போறாங்க. இந்த திட்டத்துக்கான பேர் என்ன அப்படின்னா, ஒரு நிமிஷம் இருங்க, முதல்வர் மக்கள் சேவை நண்பர். ஓகேவா, முதல்வர் மக்கள் சேவை நண்பரா வந்து இருக்க போறாங்க. ஓகே, முதல்வரோட அந்த சேவைகள் எல்லாத்தையும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுனால முதல்வர் மக்கள் சேவைகள் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது என்ன அப்படின்னா ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்து மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பிலும் முதல்வர் மக்கள் சேவை நண்பன் பதவியின் மூலம் 5 லட்சம் இளைஞர்களுக்கு 18,000 ரூபாய் ஊதியம் வேலை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் நான் சொன்னேன். ஸோ லோக்கல் பாடிஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு 5 லட்சம் வேலையை உருவாக்க போறாங்க. எவ்வளவு சேலரி கொடுக்க போறாங்க? 18,000. ஸோ மக்கள், அதாவது கவர்மெண்டோட சேவைகளை, சர்வீஸை அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறத இந்த ஸ்கீமுக்கான முக்கியமான நோக்கம். புரியுதா? ஸோ அது என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா இளைஞர் பங்களிப்பில் நமது நல்லாட்சி. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்கீமுக்கு இதை தான் பேர் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா, முதல்வர் மக்கள் சேவை நண்பர். ஏன்னா சேவைகள் கொண்டு போய் சேர்க்கறதுனா ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றாங்க. இங்கிலீஷ்ல பாத்தீங்க அப்படின்னா சீஃப் மினிஸ்டர்ஸ் பீப்புள் சர்வீஸ் அசோசியேட்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா, இது மூலமா என்ன ஆகும் போது ஒவ்வொருத்தருக்கும் மாசம் 18,000 ரூபாய் வந்து கிடைக்கும் போது 5 லட்சம் இளைஞர்கள் வந்து வேலையை உருவாக்குறாங்க. அனைத்து கிராம பஞ்சாயத்து மற்றும் நகர்ப்புற ஊராட்சிகளில் அமைப்புகளில் ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரும்னு சொல்றாங்க. ஸோ அந்த சேவைகள் என்னென்ன அப்படி சொல்லி கேட்டீங்க அப்படின்னா வீடு தேடி வரும் 100% அரசு சேவைகள், 100% கவர்மெண்ட் சர்வீஸ். என்னன்னா ஃபர்ஸ்ட் ரேஷன் கார்டு, எல்லாமே பேசி நம்ம தெரிஞ்சுதான். ரேஷன் கார்டு, பட்டா இல்ல நில சேவைகள், வீட்டு வரி, ஓகேவா, ஹவுஸ் டேக்ஸ், அப்புறம் கல்வி உதவித்தொகை, எஜுகேஷன் அசிஸ்டன்ஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா ஓய்வூதியம், இந்த பென்ஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அப்புறம் குடிநீர் இணைப்பு, இது நமக்கு தெரிஞ்சதா, சுகாதார சேவைகள் மற்றும் பல சேவைகள். ஓகேவா, கவர்மெண்டோட சேவைகள் சர்வீஸை
மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கணும். எங்கன்னா குறிப்பா கிராமப்புறங்கள்ல, நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறங்கள்ல அதன் மூலயமா ஒரு வேலைவாய்ப்பு உருவாக்கி 18,000 ரூபாய் சேலரி கொடுக்க போறோம், 5 லட்சம் இளைஞர்கள் வந்து வேலைவாய்ப்பு கொடுக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது மூலயமா இளைஞர்களுக்கு நிலையான வேலைவாய்ப்பு இருக்கும், உள்ளூர் வளர்ச்சியில் இளைஞர்களுக்கு பங்கு வந்திருக்கும், அரசு சேவைகள் வேகமாக மக்களுக்கு போய் கொண்டு சேர்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மக்கள் திருப்தி மற்றும் நம்பிக்கை அதிகரிக்கும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதோட பாத்தீங்க அப்படின்னா 10 ஸ்கீம்ஸ் முடிச்சுங்க. டாப் 10 இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ் வந்து முடிச்சிட்டோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோல அடுத்தடுத்த ஸ்கீம்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ அப்படியே டக்குனு ஒரு ரிவிஷன் பண்ணிடலாமா? ஓகேவா? டக்குனு ஒரு ரிவிஷன் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் என்ன ஸ்கீம் சொல்லுங்க, வீடியோ பாஸ் பண்ணிட்டு சொல்லுங்க, கமான். வெற்றி பயணம் திட்டம். அப்புறம் ரெண்டாவது மதிப்புமிகு, ஃபர்ஸ்ட் வந்து வெற்றி பயணம் திட்டம். ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மதிப்புமிகு மகளிர் திட்டம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோர்ட் அஞ்சலை அம்மாள் அதிவிரைவு பெண்கள் நீதிமன்றம் வந்து பார்த்தோம். ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா அண்ணன் சே திட்டம்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ராணி வேலுநாச்சியார் படைன்னு சொல்லி அதை பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொழில் ஆராய்ச்சின்னு சொல்லிட்டு ஒரு 10 இடத்துல பண்ண போறாங்க. கீழடி மற்றும் வந்து ஆதிச்சநல்லூர்ல யுனெஸ்கோ பாரம்பரிய தலமா வந்து பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கூல் பசங்க டூர்னு சொல்லிட்டு அதை பார்த்தோம். மதுரையில தமிழர் பாரம்பரிய அருங்காட்சியகம் கொண்டு வர போதா பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் காவலாளிக்கு 18,200 இருந்து 25,000 இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. 1000 ரூபாய் வந்து எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் வந்து கொடுக்க போறதா சொல்லி பார்த்தோம். அப்புறம் வெல்ஃபேர் ஹாஸ்பிட்டல், போலீஸ் வெல்ஃபேர் ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு ஒரு 6 இடங்கள் கொண்டு வர போறாங்க. மதுரை, கோவை, திருச்சி, நெல்லை, சேலம், வேலூர் சொல்லிட்டு இதை பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமது ஊரில் நமக்கே வேலை வாய்ப்பு திட்டம். நமது ஊரில் நமக்கு வேலை வாய்ப்பு திட்டத்துல 75% தமிழ்நாட்டு இளைஞர்கள் வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கணும். அப்படி கொடுத்தாங்கன்னா 2.5% வந்து ஜிஎஸ்டில, அதாவது மாநில ஜிஎஸ்டில வந்து மானியமும் 5% வந்து ஃப்ரீ கரண்ட் வந்து கொடுக்க போதா, மானியத்துக்கு வந்து கொடுக்க போதா சொல்லி பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்டா மக்கள், அதாவது முதல்வர் மக்கள் சேவை நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீம் வந்து பார்த்தோம். ஓகே, ஸோ அடுத்த ஒரு சூப்பரான சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.